Pregnancy can be a beautiful journey, but it is also a phase where even small mistakes can have really big consequences. And one of the biggest complications in pregnancy நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது is preterm labor or கொர மாசத்திலேயே வலி உண்டாகிறது. When labor starts before 37 weeks, it is called as preterm labor, and இதனால உங்களுக்கு பேபியில நிறைய neonatal complications, need for incubator or tertiary level NICU care இதெல்லாம் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூடும். ஸோ நம்ம சைட்ல இருந்து என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சா we will be more cautious and do what we can to avoid this very serious complication. Hi, I am Dr. Priya Kalyani and welcome to my page where we will be discussing everything about women's health starting from adolescence to menopause and beyond. First common mistake, skipping prenatal checkups. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், இல்லை எல்லாம் நல்லா தானே இருக்கு, போய் செக்கப் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணி அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் அடுத்த மாதம் கூட சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணி வராங்க. ஸோ இதை நம்ம தவிர்க்கணுங்கிறது முக்கியம். யூஸ்வல் செக்கப் ஷெட்யூல் என்ன? உங்களுக்கு 28 வாரம் வரை மாதத்துக்கு ஒரு வாட்டி போகணும். 28 வாரத்திலிருந்து 36 வாரம் வரை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் மந்த் 36 வீக்ஸ் அண்ட் பியாண்ட் லேபர் பெயின் எடுக்கும் வரை இல்லை உங்க டியூ டேட் வரை வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ செக்அப் போது எஸ்பெஷலி இன்னும் மாதம் ஆக ஆக உங்க டாக்டர் உங்க பிபி சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க, உங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் ஸ்க்ரீனிங் அல்ட்ராசவுண்ட் பண்ணும் போது உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஷார்டனிங் இருக்கா, சர்வைக்கல் ஷார்டனிங், இதெல்லாமே மேபி மார்க்கர்ஸ் ஃபார் ஏர்லி ஆன்செட் ஆஃப் லேபர். ஸோ உங்க ப்ரீநேட்டல் செக்அப்ஸை மிஸ் பண்ணாம அவசியம் போய் டாக்டரை பார்க்கணும். Second commonest mistake pregnant women may make is ignoring any early signs of infection. ஸோ ஒரு காஃப், கோல்டு, ஒரு ஃபீவர் டெவலப் ஆயிருக்கலாம், இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் நீர் சுழுக்கு மாதிரி இருக்கலாம், இல்லை சொத்த பல்லு, டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ப்ரெக்னன்சியில் ஐயோ நம்மளுக்கு அதிகம் மாத்திரை சாப்பிடக்கூடாது, அது பேபி அஃபெக்ட் பண்ணுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சம்டைம்ஸ் நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ணுவோம். அண்ட் எப்படியாவது நேச்சுரல் ரெமெடிஸ்ல நம்ம அதை சிம்டம்ஸை சரிப்படுத்திடலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவோம். எனி இன்ஃபெக்ஷன் எனிவேர், ஈவன் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் can contribute to an increased risk of preterm labor. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அவசியம் போய் டாக்டரை பார்த்து தேவையான டெஸ்ட் பண்ணி, இல்லை டென்டல் செக்கப்புக்கு போகணுன்னா டென்டல் செக்கப்புக்கு போய் அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது முக்கியம். டேக்கிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஈவன் அனால்ஜெசிக்ஸ் ஆர் பேராசிட்டமால் லைக் ஃபீவருக்காக உங்களுக்கு கொடுக்குற மெடிகேஷன் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி. அன்னெசரி யூஸ் ஆஃப் மெடிகேஷன் நம்ம அவாய்ட் பண்ணணும், தவிர எந்த மெடிசனுமே நம்ம சாப்பிடாம இருக்கணும் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. Third common mistake which people may make is disregarding any vaginal discharge or signs of vaginal infection. So vaginal discharge usualோட உங்களுக்கு pregnancyல அதிகமாக தான் இருக்கும். Some amount of vaginal discharge or white discharge everyday pantiesல படுறதுங்கிறது நார்மல் தான். பட் அது உங்களுக்கு ரொம்ப ப்ரொஃப்யூஸாக இருந்தாலோ, கெட்ட ஒரு மீன் வாடை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிஷி ஓடர் இருந்தாலோ, இல்லை கெட்டுப்போன பால் மாதிரி திரியாக திரிஞ்சிருந்தாலோ, அதிகம் இச்சிங் ஏற்பட்டாலோ, தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் வெஜைனல் இன்ஃபெக்ஷன். அண்ட் நீங்கள் அவசியம் போய் டாக்டரை பார்த்து எக்ஸாமினேஷன் அவங்க பண்ண பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் திஸ் ட்ரீட்மெண்ட் ஏர்லி பிகாஸ் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் ஆல்சோ ப்ரீடிஸ்போஸ் டு ஏர்லி ஆன்செட் ஆஃப் மெம்பரேன் ரப்சர். உங்களுக்கு பனிக்குடம் உடையறதுக்கோ கொர மாசத்துல உங்களுக்கு வலி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். Staying physically active in pregnancy is a good thing. நானே சொல்வேன், low risk uncomplicated pregnancies are definitely not a disease. They are a normal physiological condition. ஸோ நீங்கள் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ, உங்கள் ரெகுலர் ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வித் சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அதை தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். But at the same time, it is important to avoid overexertion or doing very heavy workouts if your body is not ready for it. So whenever you start to work out, it is important that you listen to the signs your body is giving. உங்களுக்கு something does not feel right, இல்லாட்டி ரொம்ப வலி உண்டாகிற மாதிரி இருக்கு அப்படின்னா it is important to stop and not disregard that pain and pull on. Lifting very heavy weights which your body is not used to
working out in very poorly ventilated environments where you're sweating a lot, உங்களுக்கே வந்துட்டு ஹார்ட் ரேட் ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது ஒரு படபடப்பே உண்டாகிறது, you're feeling slightly giddy or dizzy, sudden pain வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ். அண்ட் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடியை புஷ் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியம். Nowadays, another common thing which we see is smoking or alcohol consumption. Even though pre-pregnancy-லியே இதை நிறுத்தணுங்கிறது முக்கியமாக இருந்தாலும் in pregnancy it is very very important that you do not continue to smoke or consume alcohol because ரெண்டுமே டெஃபினட்டாக உங்களோட பேபியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். It can increase the risk of complications in the child like even growth restriction, ஒழுங்கான ரத்த ஓட்டம் போகாததோ இல்லை குறைமாசத்தில் பிறக்கிறதோ, or even rarely the chances of stillbirth. Last but not the least, ignoring any early warning signs. It may be pain, it may be spotting, light watery discharge unusually. இதெல்லாமே நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி இஃப் திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. எது உங்களுக்கு நார்மல் அண்ட் வாட் இஸ் அப்நார்மல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தோ சம் அமௌண்ட் ஆஃப் அப்டாமினல் பெயின், ஈவன் பேக் பெயின் இஸ் நார்மல். பேபி வளர வளர விரிவு கொடுக்கறதுனால தான் முக்காவாசி இருந்தாலும் sudden sharp shooting pain which is consistent, increasing in intensity, frequency, இல்ல உங்களுக்கு mild bleeding or spotting beyond the first trimester ஏற்படுது, இல்ல some fluid மாதிரி லீக் ஆகிறதுனா மேபி அது பனிக்குடம் உடஞ்சி உங்களுக்கு ஸ்லோ லீக் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருந்தா இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நார்மலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்காம அவசியம் போய் டாக்டரை மீட் பண்ணுங்கிறது முக்கியம். So to recap, even simple things like staying hydrated, make sure you're eating a nutritious diet, taking enough rest, excessive stress avoid பண்றது, excessive overexertion avoid பண்றது, and of course making sure you go for your prenatal checkups regularly. All this can go a long way towards ensuring a smooth, low-risk, uncomplicated pregnancy. Pregnancy-nale, it isn't about perfection, but it is more about staying aware as well as taking a little extra care.